Hi, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சூப்பரான ஆட்டு தலை குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆட்டு தலையை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு குக்கருக்கு மாத்திடலாம். குக்கர்ல சேர்க்கும் போது ஆட்டோட மூளை இருந்துச்சுன்னா அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதை கடைசியா தான் சேர்க்கணும். இதோட சேர்த்தோம்னா நல்லா குழஞ்சிரும். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பால் புழிஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்ல வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 6 விசில் வரையும் வேக வைப்போம். இது வேகட்டும், அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி அதில் 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 வத்தல் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து 3ஐயும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடைசியா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த அளவு அரைச்சதும் இது கூட 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்து மறுபடியும் அரைச்சிடலாம். இப்போ 6 விசில் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆட்டுத்தலை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு 1/4 கப் அளவு சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சோன்னு இருந்தது, அது கூட 2 கப் தண்ணி சேர்த்து நான் சேர்க்குறேன். கடைசியா ஆட்டோட மூளையும் சேர்த்து வேக விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். குழம்பு நல்லா வெந்தாச்சு. இப்ப இதை தாளிச்சிடலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்மளோட ஆட்டு தலை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க என்னோட எல்லா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.